ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த ட்விட்ஸ் அப்படின்ற ஒரு படம். அது வந்து ஒரு அனிமேட்டட் மூவி தான். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து குட் நியூஸ் அப்படின்ற ஒரு படமே வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது வந்து ஒரு பேங்க் ராபரின்ற ஒரு ஏரோப்ளேன் ஹைஜாக்கிங் அந்த மாதிரி படம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி படம் நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஈவன் தமிழ்லேயே வந்து பயணம் படம் தெரியும், அந்த ரீமேக் படம் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஹைஜாக்கிங்கில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு அனிமேட்டட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து த ட்விட்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி 12:30 வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து ஒரு 1 ஹவராக வந்து பார்த்து முடித்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் இந்த ஒரு அனிமேட்டட் மூவி. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த அனிமேட்டட் மூவியை பார்த்து. ஏன்னா சம்டைம் வந்து அனிமேட்டட் மூவி பார்க்குறதுக்கு வந்து நான் சம்டைம் வந்து ரொம்ப யோசிக்க தோணும். உண்மையிலே நல்லா இருக்குமா, கொஞ்சம் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அனிமேட்டட் மூவினாலே வந்து சின்ன பசங்களை தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு உருவாயிடுச்சு. எனக்குமே ஒரு டைத்தில் அப்படி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த ஆஸ்கார் கொடுக்க தான் வந்து அந்த வீடியோஸில் வந்து ட்ரெண்டாக தான் தெரியுது. ஓ பரவாயில்ல, அனிமேட்டட் மூவிக்குமே வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நிறைய மெசேஜஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த மெசேஜ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகுது. ஸோ அனிமேட்டட் மூவிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவாகிட்டாங்க அப்படின்றது சொல்லி கொஞ்சம் காலப்போக்கில் தான் வந்து எனக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் நானுமே அனிமேட்டட் மூவி அப்படின்றது வந்து பெருசாக நான் பார்க்க போக மாட்டேன். ஏதோ பொம்மை படத்துக்குலாம் பார்த்துக்கிட்டு பொம்மை படம்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் இன்றைக்கி கொஞ்ச நாளாக வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் வருஷத்தில். இன்றைக்கி அந்த ட்விட்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த 2 பேர் அந்த ட்விட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 2 வயசானவங்க. அது தமிழ்லேயுமே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 47 வருஷமாக வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. பட் 2 பேருக்குமே வந்து 2 பேருமே பிடிக்காது. அதாவது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு எறும்பு அதோட குழந்தைக்கு வந்து கதை சொல்கிற மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். எடுத்தவொடனே வந்து ஒரு கொடூரமான 2 பேரை பற்றி சொல்கிறப்ப அந்த சின்ன எறும்பு கூட கேட்கும், ஏன் எடுத்தவொடனே வந்து இப்படி ரொம்ப கொடூரமாக ஆரம்பிக்கிறீங்கன்னு. ஆமாம், இப்படி தான் ஆரம்பிப்பேன். நீ தானே வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை கேட்குற. நான் வந்து ஏதாச்சும் ஒரு மெலடியாக அழகான கதை சொன்னால் நீ கேட்க மாட்டேற. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும் தானே கதை கேட்குறேன். அதனால தான் உனக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எறும்பு தன்னோட குட்டி எறும்புக்கு வந்து ஒரு கதையை சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது. அப்போ தான் நமக்கு இந்த படம் வந்து ஓப்பன் ஆகுது. த ட்விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப வயசானவங்க. அந்த ஒரு அனிமேட்டட் உருவமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்புடுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த தமிழ் டப்புடு அந்த ஒரு வாய்ஸ் எல்லாம் வந்து. ஸோ இந்த 2 பேருமே வந்து 47 வருஷமாக மேரேஜ் ஆகி 2 பேருக்கு 2 பேருமே பிடிக்காது. இவங்க ஒன்று அடிச்சுப்பாங்க நம்ம நிறையா வந்து பார்க்குறது தான். ஸோ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அடிச்சு விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் 2 பேருக்கு வந்து ஒரே ஒரு ஆசை இருக்கும். அதாவது 2 பேருமே வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் ஒன்று சேருவாங்க, மீது எந்த விஷயத்துலையுமே வந்து ஒன்று சேர மாட்டாங்க. அதாவது ட்விட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபன் வேர்ல்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசை. எப்படின்னா வந்து இப்போ நம்ம வீகாலேண்டு, ஒண்டர்லேண்டு, அந்த மதுரையில் ஒரு அதிசயம் அந்த மாதிரி சொல்கிறல, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபன் வேர்ல்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா அந்த ஒரு ஊர்லேயே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் வேர்ல்டு இருந்திருக்கு. அது சில பல காரணங்களால மூடிட்டாங்க. அதனால நிறைய பிஸ்னஸ் வந்து அங்கே போய் நிறைய பேர் லாஸ் ஆகிருக்காங்க. அதை வச்சு நிறைய பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊரில். பட் அதுக்கப்புறம் அது ரொம்ப வருஷம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கிறதே இல்லை. இவங்களுக்கு என்ன ஆசைனா வந்து நம்ம வந்து இவங்க ட்விட்ஸில் ட்விட்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபன் வேர்ல்டு ஆரம்பிக்கணும். அந்த ஃபன் வேர்ல்டு தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆக்கணும். அதுதான் வந்து அவங்களோட பிளானாக வந்து இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நம்மளோட முயற்சி மட்டும் பத்தாது, இந்த ஊர் மக்களுமே வந்து நம்ம ட்ரிகர் பண்ணும். இந்த இதை நம்ம பெருசாக்க போகிறோம், இதை வச்சு வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும், இந்த ஒரு சிட்டியை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சிட்டியாக மாற்றலாம், ஒரு ஃபன் சிட்டியாக மாற்றலாம், எல்லாமே இங்கே வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை ட்ரிகர் பண்ணி எப்படியாச்சும் இதை வச்சு நிறையா சம்பாதிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஆரம்பித்த ட்விட் இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய ஆசை வந்து பின்னாடி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அதில் வந்து ஒரு சேஃப்டி கூட இருக்காது. அதாவது ரொம்ப ரொம்ப அவங்க எப்படி ரொம்ப கொடூரமாக 47 வருஷமாக மேரேஜ் ஆகி கொடூரமாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த ட்விட் இந்தியாவுமே வந்து ரொம்ப கொடூரமாக தான் கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு அந்த சேஃப்டி பிரச்சனைலாம் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அதாவது மிருகங்கள் அடித்து வந்து கொடுமைப்படுத்திட்டு வந்துருப்பாங்க. ஒரு 2 குரங்கு இருக்குது. அந்த குரங்கு மூலியமாக தான் வந்து மொத்த பவர் எடுப்பாங்க. எப்படின்னா அந்த 2 குரங்கை வந்து தலைகீழ நிற்க வச்சு அது கண் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்ல, ஒரு மணி நேரம் அந்த கண்ணூர் தண்ணி ஊற்றினா அதில் இந்த லிக்யூடு போய் ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணி அந்த மிஷின் வந்து என்டையர் ட்விட் இந்தியா அந்த ஃபன் வேர்ல்டுக்கே வந்து பவர் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் வந்து அந்த 2 குரங்குக்கு வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து உள்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், இனிமேல் மக்கள் எல்லாம் வந்துருவாங்க, நம்மளோட ஆசை வந்து நிறைவேற போகுதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அன்றைக்கி வந்து போலீஸ் வரும். போலீஸ் வந்துட்டு இந்த ஃபன் வேர்ல்டை வந்து திறக்கக்கூடாது, இந்த ட்விட் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபன் வேர்ல்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் நிறைய சேஃப்டி கன்சர்ன் இருக்குது, நீங்கள் வந்து எதை பற்றியுமே கண்டுக்காமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை ஓப்பன் பண்ணால் யாராச்சும் மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஃப்டி இல்லை, ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள் நீங்கள் இருக்குது, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு பர்மிஷனோ ப்ராப்பராக ஒரு அந்த சேஃப்டி அந்த செக்யூரிட்டி கன்சர்னோ நீங்கள் எதுவுமே கண்டுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப கோவமாயிடுறாங்க. ஆகா, நம்ம 47 வருஷமாக நம்மளோட கனவே ஒரு பெரிய ட்விட் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபன் வேர்ல்டு உருவாக்கலாம், இந்த சிட்டியில் வந்து நம்ம தான் பெஸ்ட்டுன்னு காட்டலாம், அந்த வேர்ல்டுலேயே வந்து நம்மளோட ஃபன் வேர்ல்டு தான் வந்து பெஸ்ட்டுன்னு காட்டலாம்னு சொல்லி பார்த்து இத்தனை வருஷமாக பண்ணமே இப்போ போலீஸ் வந்து இதை பண்ணிட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுறது, எந்த சிட்டி வந்து
நம்மளை இந்த வந்து வேணாம் ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிச்சோ அந்த சிட்டியை வந்து நம்ம நாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஊரில் அந்த தண்ணிக்கு போகல அந்த வாட்டர் டேங்க் அது எல்லாத்துலேயுமே வந்து அந்த இறைச்சி அந்த மீட்டை வந்து கலந்து விட்டுறாங்க. கலந்து விட்டோன்னே வந்து எல்லாத்துக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் அந்த நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ரோட்டில் வந்து வாட்டர் டேங்க்லாம் வெடிச்சு அந்த தண்ணியில் வந்து அந்த இறைச்சிலாம் கலந்து ரொம்ப ரொம்ப கலீஜாக அந்த ஏரியாவே மாறுது. பெரிய இஷ்யூ வருது. அது நியூஸில் வந்து பெருசாக ட்ரெண்ட் ஆகுது. அவங்களுமே நியூஸில் வராங்க. அதை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கத்து இப்படி போய்கிட்டே இருக்குது கதை. அப்போ தான் வந்து ஒரு 2 பேர், ஸோ அந்த 2 கேரக்டர் தான் வந்து இதில் வந்து ஒரு மெயின் கேரக்டர். 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு ஆர்ஃபனேஜ். இது வந்து செகண்ட் ஸ்டோரியாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு ஆர்ஃபனேஜ், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க, யாராச்சும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்கள ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் மட்டும் ரொம்ப ரொம்ப சீனியராக அந்த மெயின் கேரக்டராக வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது பேரை மறந்துட்டேன். 2 பேர் பேருமே வந்து பியில் தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஃபேமிலியை வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா நம்ம அம்மா அப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த ஆர்ஃபனேஜில் உள்ள பிள்ளைங்க எல்லாமே வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை ஒரு ஃபேமிலி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து என்னைக்காச்சும் நம்மளோட ஒரிஜினல் அம்மா அப்பா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜையுமே காட்டிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளைங்க. அதில் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சிட்டியை வந்து இப்படி மாற்றிருக்காங்கல்ல, அதாவது அந்த மீட் அந்த இறைச்சியை கொண்டு வந்து வாட்டர் டேங்கை வெடிக்க வச்சு இப்படி பண்ணாங்களா, அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபன் வேர்ல்டு அதுக்கு வந்து போவாங்க. அவங்க நினச்சிக்குவாங்க 2 பேர் டிவியெல்லாம் பார்க்காம ஏமாந்து வராங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த 2 சின்ன பசங்கள்ட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. ஆமாம், நாங்கள் தான் இந்த சிட்டி அழிச்சோம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உள்ளே வந்து நாங்கள் தான் வந்து விலங்குகள்லாம் கொடுமைப்படுத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னோன்னே இவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்க. போலீஸ் வந்து அவங்க 2 பேருமே பிடிச்சிரும். ஸோ மறுபடியும் இவங்க வந்து ஜெயிலை விட்டு வெளியில் வந்தாங்களா, வெளியில் வந்து மறுபடியும் அந்த ஃபன் வேர்ல்டை வந்து ஆரம்பித்து பர்மிஷன் வாங்கி ஆரம்பித்து இவங்க நினச்ச மாதிரியே பெரிய ஆளானாங்களா, இல்லை அந்த போலீஸ் வந்து இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்களா, இல்லை அவங்க வந்து இந்த 2 பேர் தானே ஜெயிலில் நம்மளை போட்டாங்க, அவங்கள எப்படி பழி வாங்கினாங்க, ஸோ இவங்கள்ட்ட இருந்து ஜெயிச்சாங்களா, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழகாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து இதை நான் மேக்ஸிமம் பாதி தான் சொல்லியிருக்கேன். பட் இதை பார்க்குறப்போ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்லுவேன் அந்த 2 மங்கி, ஸோ அந்த மங்கியை வந்து தலைகீழாக நிற்க வச்சு அது கண்ணிலேருந்து தண்ணி வந்து ஒரு பவர் எடுத்து அந்த ஒரு ஃபன் வேர்ல்டாக ஒர்க் ஆகும்னு அதை இவங்க வந்து அங்கே போய் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இவங்க கூட அந்த மங்கியை வச்சுப்பாங்க. இப்போ அந்த 2 பேர் ஃபன் வேர்ல்டு வந்து ஓப்பன் பண்ணணும்னா மறுபடியும் இந்த 2 மங்கி வேணும். அப்போ தான் அவங்களால பவர் எடுக்க முடியும். ஸோ அவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து மங்கியை கொடுன்னு சொல்லி போராடிட்டு இருக்குது. இவங்க வந்து அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் வந்து அவங்க ஊரில் எலெக்ஷன் வேறு நடக்கும். அந்த எலெக்ஷனில் வந்து இவங்க போட்டி போடுறேன், நான் மேயர் ஆகிறேன், நான் மேயர் ஆனால் வந்து இந்த ஃபன் வேர்ல்டு ஓப்பன் பண்ணி உங்கள் எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் தரேன், நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது. அதில் ஒருத்தர் வந்து ஜான் நிற்பார். அவர் எதை பற்றியுமே கண்டுக்காமல் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு நீங்கள் ஜான் ஓட்டு போட்டால் உங்களுக்கு வந்து நான் ஃபன்னாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடிகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே அந்த மங்கீஸாக வந்து அந்த பவர் எடுக்கிறாங்களா அவங்கள வச்சு நிறைய அனிமேட்டட் சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பலன்னு இருக்கிறதே வந்து அந்த மங்கீஸ் அவங்க கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா இவங்க அந்த ஃபன் வேர்ல்டுக்குள்ளே போய் அவங்களை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. திருப்பி அந்த 2 வயசானவங்க வந்து அவங்களை கொடுங்க, அவங்கள வச்சு தான் நான் பவர் எடுத்து திருப்பி அங்கே இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறவங்களை வந்து ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறது என்னன்னா வந்து அந்த 2 மங்கீஸ் தான். அவங்களோட அந்த நிறைய மேஜிக் ரிலேட்டடான திங்ஸு அந்த அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம தேட்டரில் உட்காந்து பார்த்தா வந்து அந்த 3D வந்து ரொம்ப பக்கத்தில் வரும்ல, அப்படியே அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து எல்லா அழகான விஷயத்தையுமே அந்த 3D அழகான விஷயத்தையுமே வந்து பண்ணுறது வந்து இந்த மங்கீஸ் அந்த கேரக்டர் வந்து அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்கும். நம்ம மொபைலில் பார்த்தனால பெருசாக தெரியல, மேபி டிவியில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம். அது மாதிரி வந்து இந்த ஆர்ஃபனேஜ் அவங்க பண்ணுற ஒரு சேட்டை, அந்த ஆர்ஃபனேஜ் ஓனர் அவங்க பண்ணுற ஒரு சேட்டை, இவங்க 2 பேர் வந்து மறுபடியும் அந்த மங்கியை தூக்குறதுக்காக இந்த 2 வயசானவங்க பண்ணுற சேட்டைகள், அதுக்கப்புறம் அந்த அங்கே உள்ள மேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் வந்து பண்ணுற சேட்டைகள், இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்க மக்கள் எந்த பக்கத்தில் நிற்கலாம். மக்கள் வந்து ஒரு ஆசையிலே இருப்பாங்க. ஆமாம், இந்த 2 பேர் சொல்கிற மாதிரி இந்த ஃபன் வேர்ல்டு மட்டும் ஓப்பன் பண்ணி ரொம்ப பெருசாக பிஸ்னஸ் வந்துச்சுன்னா நமக்கும் நல்ல காசு கிடைக்குமே சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த 2 பேரை சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஆர்ஃபனேஜை வந்து மொத்தமாக அழிக்க வர்றது, அப்புறம் அந்த ஆர்ஃபனேஜை மொத்தமாக தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் உண்மையிலேயே வந்து அந்த ஆர்ஃபனேஜில் உள்ளவங்க அதை ஜெயிச்சாங்களா, அந்த மங்கியை வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த 2 பேர் வந்து ஃபன் வேர்ல்டு ஆரம்பிச்சாங்களா, இல்லை அந்த ஃபன் வேர்ல்டு வந்து அவங்களால ஆரம்பிக்கவே முடியலையா, இல்லை அந்த மங்கியை வச்சு அந்த மங்கிக்குள்ள அந்த ஒரு பவர் எடுப்பாங்களா, அதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆர்ஃபனேஜில் உள்ளவங்க வந்து உண்மையிலே சக்ஸஸ் ஆனாங்களா, இவங்க 2 பேர் சக்ஸஸ் ஆனாங்களா, அந்த ஃபன் வேர்ல்டு மறுபடியும் உருவாச்சா, அந்த சிட்டிக்கு வந்து இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வந்து அடுத்தடுத்து சொல்லிகிட்டே போவாங்க. அது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தமிழில் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்கள் கண்ணுக்கு வந்து அப்படியே பல மேஜிக் பண்ணுறதுக்குலாம் வந்து அந்த மங்கீஸ் 2 கேரக்டர் வந்துருக்கு. அது பேருமே ஏதோ மேஜிக் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
அது நான் பேரை மறந்துட்டேன். பட் அந்த மங்கீஸ் கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்து உங்களை வந்து அந்த கண்ணுக்கு அழகாக சூப்பராக நிறைய விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து அந்த மெயின் கேரக்டர் 2 பேர் வந்து இந்த மீது அந்த ட்விட்ஸ் 2 பேர்ட்டு வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபன் வேர்ல்டு ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க என்னன்னா வந்து ஃபன் வேர்ல்டு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி இந்த பசங்கள்கிட்ட வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட மங்கியை கொடு, நான் வந்து பவரை ஜென்ரேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி இப்படி நிறைய நடந்துட்டு இருக்கப்போ மக்களே முழிச்சிட்டு இருப்பாங்க. யார் புக்கிட்டு போகிறது, இவங்க போட்டு போகிறதா இல்லை இவங்க புக்கிட்டு போகிறதான்னு சொல்லி. இதில் அந்த ஊரில் வந்து எலெக்ஷன் வேறு நடந்துகிட்டு இருக்கும். அதுலேயும் அந்த எலெக்ஷன் நிற்கிற வந்து எதை பற்றியுமே கண்டுக்காமல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நிறைய கொஞ்சம் அரசியலுமே கொஞ்சம் உள்ள நிறைய வந்து அப்படியே வந்து சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி அந்த ஆர்ஃபனேஜ் ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா, எப்படியாச்சும் நம்மளை ஒரு ஃபேமிலி வந்து எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்களான்னு சொல்லி அந்த ஒரு பெயினையுமே வந்து அங்கங்கே வந்து லைட்டாக வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஜாலியாக நீங்கள் பார்க்கணும், எந்த வித ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அந்த சின்ன குழந்தைங்க வந்து உட்காந்து ஒரு ஜாலியான இது பார்க்கலாம். ஏன்னா அந்த ட்விட்ஸ் அந்த 2 பேர் வயசானவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட அனிமேட்டட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அவங்க அந்த ஃபன் வேர்ல்டு ஓப்பன் பண்ணுறது, அதை பாதுகாக்க நினைக்கிறது, இவங்கள்ட்ட வந்து சண்டை போடுறது, அந்த மங்கியை திருட்டுறதுக்காக போராடுறது, இவங்க போய் ஜெயிலில் அங்கே இருந்துட்டு வந்து அந்த ஜெயிலில் பண்ணுற ஒரு பிரச்சனை, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அந்த 2 கேரக்டர், இந்த பக்கத்து அந்த 2 வயசான கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஊற்றிட்டு போகும். இந்த பக்கத்து 2 சின்ன பசங்க கேரக்டர் வந்து இவங்களை தாக்கு பிடிக்கிறதுக்காக இந்த பக்கத்து ஒன்று அழகாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். எல்லாம் பார்க்க ஒரு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம பெரியவங்க உட்காந்து பார்க்குற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து அந்த ஆர்ஃபனேஜ், அந்த சிட்டி கிளீனிங்கு, அந்த ஃபன் வேர்ல்டு, அதுக்கு பின்னாடி உள்ள சின்ன சின்ன பாலிடிக்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்து ரொம்ப இந்த கன்னு, சண்டை, இந்த கமர்ஷியல், பாட்டு இதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல ஒரு அனிமேட்டடாக ஒரு ஜாலியாக ஒரு இது பார்க்கணும்னா தாராளமாக இந்த இது பாருங்கள். ரொம்ப ரொம்ப உண்மையிலே வந்து ஜாலியாக தான் இருக்கும். உங்களை வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஒரு உட்கார வச்சிடும். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக தான் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் வந்து ட்விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வந்து தமிழ்லேயே வந்து இருக்குது. நன்றி.